இப்போ பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா ராணுவகிட்டயும், விஜய் விஷால்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஜாக்லின பத்தி. நம்ம வந்து எப்படிப்பட்ட கேம் விளையாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து யாருக்கிட்டயாவது போயிட்டு, அவங்க நல்லா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தா நம்ம ஸ்ட்ராங்கா தெரிவோம். இல்ல அவங்களுக்கு நெறைய கிளாப்ஸ் வருது. ஸோ அவங்க கிட்ட இருந்தா நமக்கும் நல்லது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேமெல்லாம் நம்மளால விளையாட முடியாது. நமக்கு இப்போ யார்கிட்ட நேச்சுரலா ஒரு பாண்டிங் வருதோ, அவங்க கிட்ட போறோம், பேசுறோம், பழகுறோம். அப்படிதான் நம்ம பண்றோமே தவிர, இந்த மாரி ஃபேக்காலாம் நம்மளால போய் பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ணாலும் நம்ம மூஞ்சியே காமிச்சு குடுத்துரும். நமக்கு அது வரவும் வராது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின பத்தி தான் சொல்றாங்கங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இது வந்து ஜாக்லின் பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து அது இல்லன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சும் ஜாக்லின் அப்படி பண்ற மாரி தான் தெரியுது. ஏன்னா, முத்துக்குமரனுக்கு வந்து கிளாப்ஸ் வரதுக்கு முந்தின வீக் கூட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரியான எச்ச பிஹேவியர் முத்துவோடது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா கிளாப்ஸ் வரும்போது டோட்டலா அது மாறிட்டு, இந்த பக்கம் போய் பேசுறாங்க. பட் அகெயின் அதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைடுல சௌந்தர்யா, ரயன் எல்லாரும் க்ளோஸா இருக்கும்போது, ஜாக்லின் கிட்ட அதிகமா பேசல. அப்ப அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. யார்கிட்ட போய் பேச முடியும்? அதனால மஞ்சரிக்கிட்டயும், முத்துக்கிட்டயும் க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அது 2 ஆங்கிள்லயும் எடுத்துக்கலாம். அது அவங்க ஃபேன்ஸுக்கு நல்லதா ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கு அது கரெக்ட் பிஹேவியரா தெரியுது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து கிளாப்ஸ் வரவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிற மாரி தான் தெரியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி? நீங்க ஜாக் எப்படி உண்மையிலேயே கிளாப்ஸ்க்காக போறாங்களா? இல்ல தனியா அவங்க அது இண்டிவிஜுவலா தான் விளையாடுறாங்க. வேற ஆப்ஷன் இல்லாதனால போறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.